வணக்கம் நண்பர்களே. இந்த ஸ்பேஸ் ஷிப் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸ்பேஸ் ஷிப் அதாவது விண்கலம். நம்ம இந்த கண்டத்திலேருந்து கண்டம் விட்டு கண்டம் போகிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை வந்து உருவாக்கி அதில் மனிதர்களை எல்லாம் வச்சு ஒரு மனிதனுக்கு வந்து அதில் பயணம் பண்ணணும்னா 100 கோடி ரூபா டிக்கெட் ப்ரைஸ் பண்ணி நீங்கள் இங்கேருந்து இன்னொரு அண்டத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரைஸில் வந்து ஒரு விளம்பரம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. மனிதர்களால் அப்படி போயிட்டு வர முடியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நிலாவுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. நிலாவில் போய் நீங்கள் தங்குறதுக்கு அதுக்கு டிக்கெட் வந்து இந்த ப்ரைஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையிலேயே சாத்தியமாயிடுச்சா அப்படின்னா, இப்போ வரைக்கும் அப்படின்னா இதெல்லாமே வந்து ஒரு ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஹாலிவுட் படங்களில் வந்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் எடுத்திருப்பாங்க. இந்த ஸ்பேஸ் ஷிப்பை பற்றி எடுத்திருப்பாங்க. ஸ்பேஸ் ஷிப் வந்து ட்ராவல் பண்ணுறதுல என்னெல்லாம் சேலஞ்ச் இருக்குது, ஏன் நம்மளால் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னா, பொதுவாக வந்துட்டு இப்போது நம்ம இருக்கிறது வந்துட்டு ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு. இந்த உலகத்தில் நாம் எந்த அளவுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும், பயணிக்க முடியும், அந்த அளவுக்கான டெக்னாலஜி தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்மளை தாண்டி இந்த சூரிய குடும்பம்ன்றது நம்மளை விட பல ஆயிரம் பல பில்லியன் பெருசு, கணக்கே இல்லாது. அது எவ்வளோ நீளமானதுன்றது நம்மளால் அளந்து பார்க்க முடியாது. மனுஷன்றவன் இந்த அண்டத்தில் வந்து ஒரு எறும்பு மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இதெல்லாம் நம்ம அளந்து பார்க்கணும், இதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கணும், அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்து மனுஷன் கண்டுபிடிக்கல. அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான். பட் வந்து அமெரிக்கா நாசா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1960-70 பீரியடில் வந்து OHR-1 OHR-2ன்னு சொல்லி 2 விண்கலம் வந்து ஸ்பேஸில் வந்து அனுப்புனாங்க. இதுக்கான ரீசன், அந்த விண்கலத்துக்கான ரீசன் என்னென்னா, அந்த விண்கலம் நம்ம சூரிய குடும்பத்து வழி அப்படியே ட்ராவல் ஆகி நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியில் இப்போ வரைக்குமே அந்த விண்கலம் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. 1970 80sன்னு நினைக்கிறேன், எனக்கு இயர் தெரியல. அந்த பீரியடில் விண்கலத்துக்கு அனுப்பப்பட்ட OHR-1 OHR-2 விண்கலம் வந்துட்டு இன்னுமே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நம்ம சூரிய குடும்பத்தையும் தாண்டி போயிருச்சு. இந்த விண்கலம் அனுப்புனதுக்கான பர்பஸ், அதுலேருந்து நிறைய டேட்டாஸ் வந்து நம்ம எடுக்கலாம். அதில் கேமராலாம் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சூரிய குடும்பத்தை ரொம்ப பல ஆயிரம் பல லட்சம் கோடி கிலோமீட்டர்லேருந்து ஃபோட்டோ எடுத்ததும் இந்த விண்கலம் தான். ஸோ அந்த மாதிரியான அது என்ன சொல்கிறது, ஒரு அச்சீவ்மெண்ட்டு. ஸோ அது வரைக்கும் அவ்வளோ லாங்லேருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தது கிடையாது. ஸோ இந்த விண்கலம் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து இழந்துருச்சு. அதில் இருக்க டிவைஸ் வந்து நமக்கு நிறைய டேட்டாஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. ஒரு சில சிக்னல்ஸ் வந்து இன்னும் நம்ம வந்துட்டுருக்கு. அது எங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்குன்ற வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்மளால் பார்த்துட்ருக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து மனுஷன் வந்து இந்த மாதிரியான ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சி ட்ராவல் பண்ண முடியுமா? அதில் என்ன சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா, பொதுவாக நம்ம பூமியை சுற்றியே வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரேடியேஷன் பெல்ட் இருக்குது. நீங்கள் அதை தாண்டி போகிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு. இப்போ ஒரு ராக்கெட் வந்து நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா, ராக்கெட்டுங்கிற அந்த அது வந்து ஒரு உலோகம், ஒரு மெட்டீரியல் தானே. அது இந்த ரேடியேஷனில் பாதிக்காத அளவுக்கு டெக்னாலஜியோடு தான் ட்ராவல் பண்ணும். பட் ஒரு ஹியூமன் பாடி வந்து அந்த ரேடியேஷனை தாங்குமா? அந்த ரேடியேஷனை நம்ம தாண்டி போகும்போது அதனால் பாதிக்கப்பட்டு நம்ம இறந்து போயிடுவோம். ஸோ அப்போ அந்த மிஷன் வந்து ஃபெயில்டு. ஸோ மனிதனை வந்து ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு அனுப்புறதுக்கு அதுக்கான ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. அந்த ரேடியேஷனை வந்து இந்த மனிதனை வந்து தாக்காத அளவுக்கு இருக்கிறதுக்கான உடைகள் எல்லாமே ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நிலாவுக்கு நம்ம போயிட்டு வர்றது இவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்கும்போது, கண்டம் விட்டு கண்டம் போகிறது இன்னும் ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒளியின் வேகத்தில் ஒரு மனிதன் பயணம் செய்ய முடிஞ்சால் அவனால் டைம் ட்ராவல் வந்து பண்ண முடியும். டைம் வந்து அவனால் கடந்து போக முடியும். ஒளியின் வேகம்ன்றது பல பில்லியன், அவ்வளோ லைட் ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணுற டிவைஸ் இந்த உலகத்தில் கிடையாது, இந்த பிரபஞ்சத்தில், இந்த அண்டத்தில் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கா என்னன்னு தெரில. ஒரு சில கோள்கள், ஒரு சில விண்கற்கள் வந்து ஒளியின் வேகத்தில் பயணிக்குமா அப்படின்றது தெரியல. பட் ஒரு மனிதன் ஒரு ஒளியின் வேகத்தில் பயணிக்க முடிஞ்சால் அவனால் எதிர்காலத்துக்கு போக முடியும். ஸோ இதை தான் வந்து இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் வந்துட்டு அதில் வந்து என்னென்னா டைமென்ஷன் வந்து காட்டியிருப்பாங்க. நம்ம வாழ்கிறது வந்து 3 டைமென்ஷன் வேர்ல்டு. 4 டைமென்ஷன் எப்படி இருக்கும், 5 டைமென்ஷன் எப்படி இருக்கும். டைமென்ஷன்னா என்னென்னா, ஒரு டைமென்ஷன்றது எதை குறிக்குதுன்னா, வித்து, லென்த்து, அகலம், நீளம், அகலம், உயரம், இது 3ம் இருந்ததுன்னா அது வந்து 3 டைமென்ஷன் வேர்ல்டு. வெறும் லென்த் மட்டும் இருந்தது அப்படின்னா
அது வந்துட்டு 2 டைமென்ஷன் வேர்ல்டு. ஒரு டாட் வைக்கிறோம் அப்படின்னா அது 1 டைமென்ஷன் வேர்ல்டு. ஓகேங்களா? ஸோ 3 டைமென்ஷன் வேர்ல்டை கடந்து பல டைமென்ஷனில் நிறைய அண்டங்கள் வந்து இருக்குது. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற அளவுக்கான டெக்னாலஜியை வந்து நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ அப்படி கண்டுபிடிச்சோன்னா மனிதன் இதுவரைக்கும் பார்க்காத பல விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஆராய்ச்சியில் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் ஷிப்புன்றது இப்போ வரைக்குமே நம்ம ஒரு ஃபேண்டஸியான ஒரு ட்ரீமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அது அமைஞ்சதுன்னா மனித குலத்திற்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஒரு விரிவான ஒரு வீடியோ உருவாக்கி நம்ம இதை பற்றி பேசுவோம். சரிங்களா? ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. பாய். தேங்க்யூ.